நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருஷத்துக்கு உண்டான புத்தாண்டு ராசி பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு தேய்பிற பஞ்சமி திதியில கீழ்நோக்குடைய மக நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னி லக்னத்துல பிரீத்தி நாம யோகத்துல இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது. இந்த புத்தாண்டு பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறது 2024 புத்தாண்டுல பெருசா வரும். அதாவது மழை அப்படிங்கிறது பேஞ்சும் கெடுக்கும் காஞ்சும் கெடுக்கும். வெயில் நாளில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சூடு அப்படிங்கிறது இருக்கும். மழை காலத்துல ஏகப்பட்ட வெள்ளம் இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறது வரும். உலக அளவில் முக்கியமான அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆபத்து அப்படிங்கிறதும் இருக்கு. இது எல்லாமே இந்த புத்தாண்டுல இருந்தாலும் மக்களை பெரிய அளவில் பாதிக்காத ஒரு புத்தாண்டாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ கொரோனா பரவுது அப்படின்னு சொல்றாங்க, மறுபடியும் லாக்டவுனு அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. மக்களுக்கு பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். காலசக்கரத்தோட லாபஸ்தானத்துல கும்பராசியில சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு வருஷமா இருக்கும். வருட கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மேச ராசியில பலமா இருக்காரு. சனி பகவான் கும்பராசிலையும் ராகு மீன ராசிலையும் கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. ஏப்ரல் மாசத்துல குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு. குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போக போறாரு. இது எல்லாத்தையும் பொறுத்து ரொம்ப அற்புதமான ஒரு புத்தாண்டு பலன்களை உங்களுக்காக கணிச்சு கொடுக்குறோம். முழுசா பாருங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு வெற்றிகரமா அமையிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2024 வருடம் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருடம் பிறந்ததே மேசராசிக்காரர்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக சொல்லலாம். அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஏன்னா 2023 வருடத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஓரளவுக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட பெரும்பாலான நாட்களில் ராகு ராசியிலே இருந்ததால் சர்ப்பதோஷத்து பிடியில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. குரு பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல இல்லை. பாதி நாள் விரயஸ்தானத்தில் இருந்துட்டு பிறகு உங்கள் ராசிக்கு வந்துட்டார். ஆக மொத்தம் வருட கிரகங்களால் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கிடைக்கிற இடத்துல இருந்தாலும் கூட அதை வாங்க முடியாமல் போயிடுச்சு. அப்படி தான் 2023 ஓடிடுச்சு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல போய் திருமணத்துக்கு வரம் பார்த்துருப்போம், திருமணம் நடந்திருக்காது. ஏகப்பட்ட இடத்துல போய் ஜாதகம் பார்த்துருப்போம், ஏகப்பட்ட கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணியிருப்போம். ஆக மொத்தம் திருமணம் அப்படிங்கிறது நடக்காமலே இருந்திருக்கும். காசும் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறோம், ஒரு மாதம் நல்ல வருமானம் வருது, இன்னொரு மாதம் வரல. ஆக மொத்தம் 10 ரூபா மிச்சப்படுத்த முடியல. போன மாதம் வாங்கின கடனை இந்த மாதம் அடைக்கிறேன், இந்த மாதம் சம்பாதிச்சேன், ஆனால் அடுத்த மாதம் அதுவும் வராது போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிச்சு. அப்போ ஒரு சராசரி அப்படின்னாலும் கூட குடும்பத்தில் ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இல்லாமல் தான் இருந்தது. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2024 புத்தாண்டு அப்படிங்கிறது ஒரு ராஜயோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது. சும்மா முகஸ்துதிக்காகவோ நீங்கள் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காகவோ இதை நான் சொல்லலை. ஏன்னா இந்த 2024 பொறுத்த வரைக்கும் வருடம் தொடங்கும் போதே சனி பகவான் உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் முழுசாக வந்து உக்காந்துட்டாரு. அற்புதமான ஒரு யோக அமைப்பு. கும்பராசியில தான் இந்த வருடம் முழுக்கவே சனி பகவான் இருக்காரு. அப்படிங்கிறதால சனியே கொடுக்குற இடத்துக்கு வந்த பிறகு யார் தடுக்க முடியும்? குரு கொடுத்தா சனி தடுப்பார், ராகு கேது கொடுத்தா சனி தடுப்பார். ஆனால் சனி கொடுத்தாருன்னா யாராலையும் தடுக்க முடியாது. அதனால் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒரு உச்சத்தை தொடக்கூடிய யோக அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. உங்களோட ராசி அதிபதி செவ்வாய்க்கு சனி பகவான் பகை கிரகமாக இருந்தாலும் கூட உங்களோட ராசிக்கு 10வது வீட்டுக்கும் சனி பகவான் தான் அதிபதி, 11வது வீட்டுக்கும் சனி பகவான் தான் அதிபதி. அப்போ தொழில் அதிபதி, லாபத்துக்கு அதிபதி, அவரே லாபஸ்தானத்தில் ஆட்சி விட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கும்போது காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை. வேலை இல்லாத மேசராசிக்காரர்கள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுவாங்க. படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்கலையேன்னு உட்காந்துருந்த எல்லாருக்குமே கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும். அதுமாரி நான் ஒன்றுக்கு படித்தேன், அந்த வேலை கிடைக்கல, வேறு துறையில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது, குடும்பத்தை ஓட்டணுமேனு ஒண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு மன வருத்தத்தோடு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட ஒரு மனசுக்கு தகுந்த நல்ல உத்தியோகம் அப்படிங்கிறது இந்த 2024 வருடத்தில் அமையும். இந்த 2024 நாம் 2ஆ பிரித்து பார்த்துக்கணும். ஏன்னா சனி பகவான் கொடுக்குற இடத்துல இருந்தாலும் குரு பகவான் ராசிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு கொடுக்க முடியாத இடத்துல இருக்காரு. அப்போ குருவும் சேர்ந்து கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? லாபஸ்தானத்துல சனி இருக்காரு, ராசியிலே இருக்கிற குரு ஏப்ரல் 21ஆம் தேதி ரிஷபராசிக்கு போறாரு. அப்ப லாபத்துல சனி, தனத்துல குரு, ரெண்டு ராஜ கிரகங்களும் சேர்ந்து
உங்களை திக்குமுக்காட செய்ய போகுது. முக்கியமா குரு பெயர்ச்சிக்கு பிறகு, அதாவது தனம், வாக்கு, குடும்பம் அப்படிங்கிற இடத்துக்கு ஏப்ரல் 21 குரு போறாரு பார்த்தீங்களா, அதன் பிறகு குடும்பம் விருத்தி அடையும். திருமணமாகாத மேசராசிக்காரர்கள் எல்லாருக்கும் திருமண யோகம் அப்படிங்கிறது ஏப்ரல் 21 மேலே கைகூடி வரப்போகுது. நான் எழுதி கூட தரேன், வச்சிங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. அப்போ இத்தனை வயசாகிடுச்சு, நல்ல வேலை இருக்குது, ஆனால் திருமணம் அமையல, வேலை பார்த்துட்டு திருமணம் அமைச்சிக்கலான்னு இருந்தேன், வேலை அமைஞ்ச பிறகு பொண்ணு கிடைக்கல, வேலை அமைஞ்ச பிறகு மாப்பிள்ளை கிடைக்கல, பொண்ணு பிடிச்சா மாப்பிள்ளை பிடிக்கல, மாப்பிள்ளை பிடிச்சா பொண்ணு பிடிக்கல, 2 பேருக்கும் பிடிச்சா ஜாதகம் செட் ஆகல, இப்படியே தள்ளி போயிட்டு இருந்த திருமணம் அப்படிங்கிறது நடக்க போகுது. அப்போ திருமண தடை நீங்கி திருமணம் நடந்தாலே பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிற காசை நமக்குன்னு ஒரு குடும்பம் அமைஞ்ச பிறகு தான் நம்ம 10 ரூபா மிச்சப்படுத்தணும் அப்படின்னு சிலருக்கு தோணும். அதனால் சம்பாதிச்சு செலவழிச்சுக்கிட்டு வெட்டியாக உட்காந்துருந்தவங்க கூட ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு 10 ரூபா மிச்சம் பிடிக்க போகிறீங்க. வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு மகாலட்சுமி வரப்போகுது. அதே மாதிரி மேசராசி பெண்கள் இன்னொரு வீட்டுக்கு மகாலட்சுமியாக போக போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதோட ஏப்ரல் 21 பிறகு குரு பகவான் ரிஷபராசிக்கு போகிறதால தனஸ்தானம் அப்படிங்கிறதும் வலுவடையுது. இங்கிட்டு சனி கொடுக்குறாரு, இங்கிட்டு குரு கொடுக்குறாரு. ஒரு உச்சம் தொட போகிற ஒரு வருஷம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் தான் இனிமேல் ராஜா, உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. மேசராசிக்காரர்களுக்காகவே பிறந்த வருடம் 2024 அப்படின்னு அடித்து சொல்லலாம். அதேமாரி தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தொழில் செஞ்சாலும் சரி, அதில் அடுத்து என்ன செய்யலாம், இந்த தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாம் என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுல ஒரு சிந்தனையில் தெளிவு பிறக்கும். ஒரு உச்சபட்ச வளர்ச்சியை நீங்கள் பார்த்துடலாம். இப்போ உங்கள் தொழில், உங்கள் துறை அப்படின்னு இருந்ததுன்னா அதில் விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களில் ஒருத்தராக நீங்கள் நிச்சயமாக இருக்க போகிறீங்க. அதோட எந்த ஒரு நிறுவனம் வச்சுருந்தாலோ இல்லை ஒரு சில்லறை வர்த்தகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலோ கிளை நிறுவனங்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ சாதாரணமாக ஒரு பெட்டி கடை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன், சரி அதோட சேர்த்து ஒரு டீ கடையை போடுவோம். ஒரு டீ கடை வச்சு பொழப்பு நடத்துகிறேன், சரி அதோட சேர்த்து ஒரு ஹோட்டல் போடுவோம். இல்லைனா கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கி வைப்போம், இல்லைனா கொஞ்சம் காய்கறி சாமான் வாங்கி வைப்போம் அப்படின்னு தொழிலை விரிவாக்கம் செய்ய போறீங்க. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த யூடியூப் சேனல் நடத்தக்கூடியவர்கள், ஜோதிடர்கள், பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், செய்தி வாசிப்பாளர்கள், நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள், இவங்க எல்லாமே பெரிய அளவில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதையும் இந்த 2024 உங்களுக்கு வாரி கொடுக்குது. ராகு கேதுக்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு மீனராசியில் விரயஸ்தானத்தில் இருக்கார். ராகுவுக்கு சொந்த வீடு கிடையாதுங்கிறதால குருவோட வீட்டில் இருக்கார். குருவோட வீட்டில் ராகு இருந்தார், அது உங்களுக்கு விரயஸ்தானம் அப்படின்னா சுப விரய செலவுகளை தான் ராகு கொடுப்பாரு. அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போ திருமண முயற்சிகள் தாராளமாக செய்யலாம், சுப செலவு நடக்கும், வீட்டில் திருமணமாகும், கெட்டி மேலே சத்தம் கேட்கும். அதோட பிள்ளைகளுக்கு ஒரு சடங்கு செஞ்சு பார்க்குறேன், இல்லை பிள்ளைகளை ஒரு மேல் படிப்புக்காக நான் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன், அந்த மாதிரி அனுப்பணுன்னா தாராளமாக அனுப்பலாம். இடம் வாங்கலாம், மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம். உங்களுக்கு சொந்த வீடு, சொந்த நிலம், காரு, பங்களா, வாகனம்னு எல்லாத்தையும் கொடுக்க போகிற ஒரு வருடமாக இந்த 2024 இருக்க போகுது. 6ல் கேது இருக்காரு அப்படிங்கிறதால எதிரிகளை பற்றின பயம் கிடையாது. எது வந்தாலும் எதிரிகள் தானாகவே உதிரிகளாகி போயிடுவாங்க, அதை பற்றி பயப்பட வேண்டியது இல்லை. அதோட மாணவர்களுக்கு கல்வி அப்படிங்கிறதும் ரொம்ப அற்புதமாக கிடைக்க போகுது. ஏன்னா 6ல் கேது இருந்துக்கிட்டு கன்னிராசி, புதனோட வீட்டில் கேது இருக்கிறதால அவரே புதன் மாதிரி தான் செயல்படுவார். அப்போ கொஞ்சம் மாணவர்கள் நண்பர்களோட நேரத்தை செலவிடுறதை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் கல்வியில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் பரிபூர்ணமாக இருக்குது. ஆக மொத்தம் இந்த 2024 வருடம் உங்களுக்கு பணத்தை கொடுக்க வரக்கூடிய வருடம், குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய வருடம், செல்வத்தை கொடுக்கும், செல்வாக்கை கொடுக்கும், கௌரவத்தை கொடுக்கும், அந்தஸ்தை கொடுக்கும், சொந்த வீட்டை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும், சொத்தை கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்க போகிற ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது. உங்களோட விஸ்வரூபத்தை நீங்களே பார்ப்பீங்க. நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா, வாழ்க்கையில் இப்படிலாம் வந்ததே கிடையாது அப்படிங்கிறத உணர தொடங்குவீங்க. அதோட ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஒரு விஸ்வரூபத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்காகவே வந்த இந்த புத்தாண்டு தினத்தன்னைக்கு காலையில் குளிச்சு முழிவிட்டு விநாயக பெருமானை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. அதோட புத்தாண்டு தினத்தன்னைக்கு மறக்காம குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி குரு பகவானை மனசார வணங்குங்க. முடிஞ்சவங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்ல தெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம், எந்த குற்றம் குறையும் கிடையாது. அதேமாரி
இந்த புத்தாண்டு தினத்தில் உங்களோட கையால் ஒரு 4 ஏழைகளுக்கு அரிசி வாங்கி தானமாக கொடுங்க. அது பச்சரிசியாக இருந்தால் இன்னும் சிறப்பு. உங்களால் முடிஞ்சது ஒரு 5 கிலோ 2 கிலோ எவ்வளோ வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். பச்சரிசி தானம் அப்படிங்கிறத ஒரு 4 ஏழைகளுக்கு செய்யுங்க. இந்த புத்தாண்டு மேசராசிக்காரர்களுக்கு பொக்கிஷமான ஒரு ஆண்டாக இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்.